ஆய்வாளர்கள் வந்து இந்த நாணயத்தையும் முக்கியமா பயன்பாட்டுக்கு வச்சிருந்திருக்காங்க. இது வந்து இந்த முத்திரை வந்து உலோக கட்டிகளை கொண்டுதான் செய்ய முடியும். நம்ம இப்ப முன்ன பார்த்த மாதிரி பனை தாள்கள்லயோ அல்லது சங்குகள்லயோ அல்லது யானையினுடைய தந்தத்திலேயோலாம் இது செய்ய முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க உலோக கட்டிகளை கொண்டு அவற்றின் மூலமாக சில முத்திரைகளை, அந்த முத்திரைகளை எப்படி இடுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து வெளியிடக்கூடிய காலம், இப்ப நம்மளுடைய காந்தி தாத்தா பொறிச்சிருக்கக்கூடிய அந்த காசுகள் பாக்குறோம் இல்லையா, நாணயத்துக்கு ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கம் இந்தியாவினுடைய அந்த சிம்பல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காந்தி தாத்தா ஒரு பக்கம் இருப்பாரு, கீழே வந்து நாணயம் எப்ப வெளியிட்டு இருக்காங்க, எப்ப வெளிவந்துச்சு அப்படின்றதுக்கான அந்த இயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அது போல இவங்க வெளியிட்ட காலம், அப்புறம் மன்னனினுடைய பெயர், அப்புறம் வந்து பரம்பரைய சொல்லியிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம சில நாணயங்கள்ல வந்து அவங்களுடைய சமயம், தெய்வ உருவங்கள், அப்புறம் வந்து இன்னும் சில நாணயங்கள் ஆட்சி மொழி, எழுத்தினுடைய வடிவம், இதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப குறிப்பா காலம், பெயரு, பரம்பரையினுடைய பெயரு, சமயம் என்ன, தெய்வ உருவங்கள் என்ன, அப்புறம் வந்து ஆட்சி மொழி என்ன, எழுத்தினுடைய வடிவம் என்ன அப்படின்றதையெல்லாம் சொன்னவங்க இந்த நாணயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பையே உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால தெரிய வருது. ஆக இது ஒரு மிகப்பெரிய தொன்ம சான்றுகள்ல இந்த ஆவணங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. நாணயவியல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு இந்த ஒரு இடத்துலயே நமக்கு தெரிய வருது. அது மட்டும் கிடையாது. ஆதிச்சநல்லூர், காவிரி பூம்பட்டினங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா ரோமாபுரி நாணயங்கள் கிடைச்சிருக்கான். இந்த ரோமாபுரி நாணயங்கள் வந்து எப்படி அப்படின்னா, சங்க காலத்துல இவங்க வந்து வணிக தொடர்புக்காக நம்ம நாட்டை அணுகியிருப்பாங்க இல்லையா, அப்படி அணுகும் பொழுதுதான் வந்து இந்த நாணயங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் வந்து நம்ம நாணயங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி காசா இருந்திருக்கு. ஆனா இந்த ரோமானியர்களினுடைய நாணயங்கள் ரொம்ப வெயிட்டா இருந்திருக்கு அப்படின்றத வந்து பொருளாதாரத்துறையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பொண்ணு, வெள்ளி, செம்பாலான நாணயங்களை வந்து பயன்பாட்டுக்கு வச்சிருந்திருக்கிறாங்க. இது எடையளவுல மிகப்பெரிய வெயிட்ல இருந்திருக்கு அப்படின்ற அதிகமான எடையை கொண்டதா வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த ரோமானியர்கள் மட்டும் கிடையாது, குப்தர்கள் காலத்துல வாழ்ந்த அவங்களுடைய நாணயங்களும் வந்து அதிகமான எடையுடைய நாணயங்களா இருந்தது அப்படின்னு இது வந்து மயிலை சீனிவாசன் ஐயா புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அவருடைய தரவுகள்ல பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி தரவுகள் எல்லாமே இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த நாணயவியல்ல வந்து மிகப்பெரிய நூல் எழுதியிருக்காங்க. அதாவது இதுதான் முதல் அப்படின்னு சொல்லல, ஆனா வந்து நாணயத்துக்கு பற்றியான நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வாய்டேர் எலியட், அப்படின்றவரு 1886 தென்னிந்திய நாணயங்கள் அப்படின்ற இந்த பண்டைய நாணயங்களினுடைய வரலாற்று சிறப்பை சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல. சர்வாய்டேர் எலியட் அப்படின்றவரு தென்னிந்திய நாணயங்கள் அப்படின்ற அந்த புத்தகத்துல நாணயத்தினுடைய வரலாற்றை சொல்ல வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, லோவன்தாள் லோ லோவன்தாள் அப்படின்றவரும் அதாவது லோவன்தாள் பாதிரியார் அப்படின்னு இவரை சொல்றாங்க. இவரு வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா 1888 திருநெல்வேலி நாணயங்கள் அப்படின்ற அந்த பண்டைய நாணயங்களினுடைய வடிவங்களை பத்தி சொல்லியிருக்காரு. இது வந்து வடிவங்களுக்காக சொல்லப்பட்டது. முன்ன சொன்ன நூல் வந்து நாணயங்களினுடைய வரலாற்று சிறப்பையே சொல்லியிருக்காங்க. ஆனா திருநெல்வேலி நாணயங்கள் அப்படின்ற இந்த தலைப்புல லோவன்தாள் என்ற பாதிரியார் எழுதினது வந்து நாணயங்களினுடைய வடிவங்களை வரைபடங்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஆக இது வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணமா சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நாணயங்கள் பண்டமாற்று முறைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, முத்திரைகளை பயன்படுத்துறதுல போட்டி போட்டுட்டு அவங்களுடைய முத்திரைகள் என்னென்ன, சில பேர் இந்த கொடியெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா, கொடி அவங்களுடைய ஏதாவது ஒரு சமய குறியீடு இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்களே, அதற்காகவும் இந்த நாணயங்களை வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து கௌடல்யரை கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து
மேற்கத்திய நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்தவர். கௌடல்யரினுடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற அந்த நூல் கேள்விப்பட்டிருப்போம். அதுல வந்து நாணயங்கள் செய்யப்பட்ட உலோகம், அது மட்டும் இல்ல கள்ள நாணயங்கள், அந்த காலத்திலேயே கள்ள நாணயங்களும் இருந்திருக்கு. அந்த கள்ள நாணயங்களினுடைய அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையெல்லாம் இந்த கௌடல்யர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்துல நாணயங்கள் பத்தி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருக்கிறதா தெரிய வருது. குறிப்பா வந்து நாணயங்கள்னாவே பொண்ணு, வெள்ளி அல்லது செம்பு, இதனாலான உலோகங்கள் தான் எல்லாருடைய ரிசர்ச்லயுமே இருந்திருக்கு. இதை தவிர வேற எதுலயாவது சொல்லியிருக்காங்களா, வேற ஏதாவது உலோகத்திலையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆஹ் இது இதுக்கு இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பாக்குறோம் அப்படின்னம்னா, ஓ, வெள்ளி, பொண்ணு, செம்பை தவிர வேற எங்காவது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நம்ம படிக்கும்போது தான் தெரியும். அப்ப இது எப்படின்னா, உலோகங்களை காய்ச்சி அதை வந்து தகடாக்கி அதுல ஒரு முத்திரை, ஒரு செவ்வகமோ ஒரு சதுரமோ ஒரு வட்டமோ இப்படிதான் பயன்பாட்டுக்கு வச்சிருந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆக இந்த கௌடல்யரினுடைய அர்த்த சாஸ்திரம், அப்புறம் வந்து சர்வாய்டேர் எலியட்டினுடைய தென்னிந்திய நாணயங்கள், திருநெல்வேலி நாணயங்கள்ன்ற பெயர்ல எழுதின லோவன்தாள் அப்படின்றவரு, இவங்க எல்லாமே நாணயத்துல வரக்கூடிய ஒரு சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, இந்த நாணயங்கள்ல என்ன முத்திரை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாணயங்கள்ல ரொம்ப வேலியிட்ட மரம், அதாவது வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புன்னை மரம், வில்வ மரம், இந்த மாதிரி மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். அப்புறம் வந்து சூரிய வழிபாட்டுக்குரிய கதிரவனை, அந்த கதிரவனை வந்து முத்திரையா குறியீடா பயன்படுத்தியிருக்காங்களாம். அப்புறம் வந்து காளை சின்னம், காளமாடு இருக்கு இல்லையா, அந்த காளமாட்டினுடைய சின்னத்தை வந்து பொறிப்பாங்களாம். அப்புறம் வந்து தொட்டி மீன்கள், சதுர வடிவிலான மீன்கள் வரையப்பட்ட அந்த உருவத்தை இந்த நாணயத்துல பொறிப்பாங்களாம். அதுவும் அந்த மீன்கள் எப்படி இருக்கும்னா, 2 அல்லது 4 எண்ணிக்கையிலான எதிரெதிர் திசையை பார்த்து இருக்கிற மாதிரி, 2 மீன்கள் வந்து ஒன்றை ஒன்று எதிரெதிர்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான மீன் பொறிச்ச அந்த முத்திரையை பயன்படுத்துவாங்களாம். அதுக்கப்புறம் குதிரைகளினுடைய முத்திரையை வந்து பயன்படுத்துவாங்களாம் நாணயங்கள்ல. இது போக தான் நம்ம படிச்ச அந்த தெய்வங்களினுடைய உருவங்கள், அப்புறம் சமயம், ஆட்சி மொழி, எழுத்து வடிவம், இது எல்லாத்தையும் பயன்படுத்துறது. குறிப்பா இதெல்லாம் பயன்படுத்துறதா சொல்ல வராங்க. அது மட்டும் இல்ல, அதிகமா பொன்னாலான வெள்ளியாலான நாணயங்களை விட செம்பிலான நாணயங்கள் தான் வந்து அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. இது வந்து குப்தர்களும் சோழர்களும் வந்து செம்பாலான நாணயங்களை தான் அதிக பயன்பாட்டுல வச்சிருக்கிறதா சொல்ல வராங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா, நாணயங்கள்ல ஒரு 3, அதாவது 2 ஆகார நாணயங்கள், ஒன்று உதேகி நாணயங்கள். அதாவது உதேகி நாணயங்கள் அப்படின்றது என்னன்னா, உஜ்ஜயினியில பயன்படுத்தியிருக்காங்களாம். சதுர வடிவ செப்பு நாணயங்களுக்கு பேரு என்னன்னா உஜ்ஜயினி அப்படின்ற அந்த இடத்துல இவங்க இந்த இலச்சினையை பொறிப்பாங்களாம். உதேகி அப்படின்ற லட்சணை வந்து உஜ்ஜயினியில பொறிப்பாங்களாம். ஆகார வடிவங்கள் வந்து அதிகமா இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில, இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒருவேளை நம்ம தெரிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படின்றதுக்காக சொல்றேன். செப்பு தான், செம்புனால் ஆனதுதான். ஆனா வந்து இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில அதிகமா இந்த ஆகார நாணயங்கள், அவங்க அப்படி பேர் வச்சிருக்காங்க, ஆகார நாணயங்கள் அப்படின்ற அந்த பேரை வச்சு அவங்க வந்து இந்த நாணயங்களை வந்து வடமேற்கு பகுதியில பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் வந்து நாணயங்களினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய உலோக காலத்துல வெள்ளியையும் தங்கத்தையும் பயன்படுத்தி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது டவுட்டு தான். அதனாலதான் அதிகமா செப்பு நாணயங்கள், அதாவது செம்பாலான நாணயங்களை தான் பயன்பாட்டுக்கு வச்சிருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் வேற என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதனுடைய வடிவம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சதுரம், முக்கோணம், கோள வடிவம். கோளம்னா வந்து ரவுண்டு, அந்த ரவுண்டு வடிவத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அதனுடைய அந்த முத்திரை அமைப்பு, இப்ப காளை சின்னம் பார்த்தோம் இல்லையா, அந்த காளை சின்னத்தை வந்து பொறிக்கும் போது இந்த நாணயங்களை மண் குவளையும் தட்டையும், அது வந்து காளை சின்னத்தை பொறிக்கும் போது அது மண் குவளைக்குள்ள இருக்கிற மாதிரியோ ஒரு தட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியோ அவங்க வடிவமைப்பு செய்வாங்களாம். அப்புறம் அந்த மீன்கள் தான் பார்த்தோம், எதிரும் புதிருமா 2 4 அப்படின்ற எண்ணிக்கையில பயன்படுத்துவாங்க அப்படின்ற தகவல்கள் கொஞ்சம் முக்கியமான தகவல்களா எனக்கு தோணுச்சு, அதை சொல்லியிருந்தேன். குறிப்பா வந்து நாணயவியலுக்கு அப்படின்ற புத்தகம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆஹ் இதுல வந்து பார்த்தோன்னா குப்தர்கள் வந்து வேட உருவம் பொறிச்சது, புலி உருவம் பொறிச்சது, யாழ் உருவம் பொறிச்சது, பரி உருவம், பரினா குதிரை உருவம், இதை வந்து அதிகமா அவங்க பயன்படுத்துவாங்களாம். அதாவது குப்தர்கள் காலத்துல வாழ்ந்தவங்க இந்த முறைய வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா யாழு, புலி, பரி உருவம், பரினா குதிரை தெரியும் இல்லையா, குதிரை உருவம், அப்புறம் வேடன், வேடன் வந்து வேட்டையாடுற மாதிரியான அந்த வடிவத்துல இந்த நாணயங்கள், குப்தர்களினுடைய நாணயங்கள் இருந்திருக்கிறதா சொல்ல வராங்க. இதுதான் நாணயத்தை பற்றியான முக்கியமான தகவல்களா இருக்கு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?